அங்கீகாரமில்லாத நிலங்களை பதிவு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையால் ரியல் எஸ்டேட் துறை முற்றிலும் முடங்கியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இத்தனை காலமாக ஒரு நிலத்துக்கு CMDA அல்லது DTCP அங்கீகாரம் என்பது கூடுதல் சிறப்பாகத்தான் இருந்து வந்தது. அலங்காரமாக இருந்ததை ஒரே நாளில் அத்தியாவசியமாக மாற்றிவிட்டது உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவு. அங்கீகாரம் இல்லாத நிலங்களை பதிவு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் இடைக்கால தடை விதித்தது. இதனால் வாங்கிய நிலத்தை விற்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர். இப்போ கிராம நத்தங்கள்னு இருக்குது. இப்போ கிராம நத்தத்தில் கூட கிராம நத்தம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பொதுமக்கள் அங்கீகாரம் பெறாமலே வீடு கட்டி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலம். அதில் போய் நீங்கள் அங்கீகாரம் பெறணும் அப்படின்லாம் இல்லை. அதில் அதை கூட இப்போ சார்பதிவாளர்கள் தடுப்பதாக இப்போ தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் பொதுமக்களை பொறுத்த மட்டும். புதிய அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளை தடுக்கிறது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகளை மீண்டும் விற்பனை செய்யக்கூடாது, அங்கீகாரம் பெறாமல் கட்டின வீடுகளை மீண்டும் விற்பனை செய்யக்கூடாதுங்கிறதும் இந்த நீதிமன்ற ஆணையில் அடங்கி இருப்பதாக சார்பதிவாளர்கள் கருதுவதால் அந்த மாதிரியான பதிவுகளும் தடைப்பட்டிருக்குது. அதனால் இது ஒரு 1000 கோடி வரைக்கும் இது வருமான பாதிப்பு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லட்சம், ஒரு 3-4 லட்சம் பத்திரங்கள் இது குறையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தடையை நீக்க முடியாது என தொடர்ந்து கடுமை காட்டி வருகிறது நீதிமன்றம். அங்கீகாரம் இல்லாத நிலங்களை வாங்குவதும் அதில் வீடு கட்டுவதும் காலம் காலமாய் நம் ஊரில் தொடரும் நடைமுறைதான். துவக்கம் முதலே இதற்கு தடை என சட்டம் கடுமை காட்டியிருந்தால் மக்கள் இப்படிப்பட்ட நிலங்களை வாங்காமலே இருந்திருப்பார்கள் என ஆதங்கப்படுகிறார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர். ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 75 தொழில் இருக்கின்றது. கார்பெண்டர், சித்தாள், பெரிய ஆள், டைல்ஸ் ஓட்டுறவங்க, சமையல் தொழில் செய்கிறவங்க, ஷாமினா போடுறவங்க, குருக்கள், இது மாதிரி பல வகையான ஒரு 75 தொழில் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றது. இந்த இடைக்கால தடையினால் தமிழகத்தில் உள்ள அத்தனை தொழிலும் நசுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 கோடி கிட்ட லாஸ் ஆகிருக்கின்றது. இந்த நிலைமை இப்படியே தொடருமானால் ரியல் எஸ்டேட் தொழிலும் முடக்கப்பட்டு தமிழ்நாடே இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு சாபக்கேடு, ஒரு சூனியம் வைத்தது போல் இருக்கின்றது. ஏற்கனவே லஞ்சம் தலைவிரித்தாடும் பத்திரப்பதிவு துறையில் இவ்வாறான தடை உத்தரவுகள் மேலும் நிலைமையை மோசமாக்குவதாகவும் இவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். என்ன ரூல்ஸ் வேணால் கொடுங்க, கொண்டு வாங்க, நாங்கள் அது ரூல்ஸுக்கோ இதுக்கோ நாங்கள் தடை விதிக்க அது எதிர்ப்புலாம் தெரிவிக்க வரல. ஆனால் ஆல்ரெடி நடந்த விஷயங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இனிமேல் கூட CMDA DTCPன்னு பண்ணால் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் ஓப்பனாக நான் சொல்கிறேன், எனக்கு பயமாக கிடையாது. ஏன்னா லஞ்சம் பயங்கரமான லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 7 லட்சம் 8 லட்சம் வாங்குறாங்க. இது எல்லாம் போய் மக்கள் தலையில் தான் விழுது. ஒரு பிளாட் 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்கறதே வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது 300 400 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து அதுவும் அந்த கிராமத்தில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏழை மக்கள் அதில் இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அதில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குறாங்க. விளைநிலங்களை வீட்டுமனையாக்குவதை தடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் நோக்கம் சிறந்ததுதான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் தேவராஜ் மற்றும் மணிகண்டனுடன் லோகநாதன்.